என் தங்க பிள்ளையே, உன் உள்ளம் எவ்வளவு ஏக்கத்துடன் செல்வத்தின் அருளை பிரார்த்திக்கிறதோ அதை நான் தினமும் கேட்கிறேன். மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அந்த செல்வம் உன் வீட்டை விட்டு வெளியே போகவே போவதில்லை. அது அங்கேயே தங்கி உன் குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வளம், சந்தோஷம், அமைதி எல்லாம் நிரம்பும். ஆனால் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு உன் மனசு சுத்தமாகவும் உன் நம்பிக்கை உறுதியாகவும் இருக்க வேண்டும். உன்னை கஷ்டப்படுத்தும் துன்பங்கள், ஏழ்மை, கடன் சுமைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறும் நேரம் இது என் தங்க பிள்ளையே. உன் மனதில் ஒரு கேள்வி எழும், அம்மா, நான் பல பரிகாரங்கள் செய்தேன், ஆனாலும் என் வாழ்க்கை இன்னும் மாறவில்லை. என் தங்கமே, உன் மனதில் சந்தேகமும் பயமும் நிறைந்திருக்கிறது. மகாலட்சுமியின் அருள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை, நன்றி, தாராள மனம் இருக்க வேண்டும். நீ யாருக்காவது உதவி செய்தால் அந்த நல்ல எண்ணமே உன் வீட்டிற்கு செல்வத்தை அழைத்து கொண்டு வரும். நாளை காலை சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமஹ என்று 21 முறை ஜபம் பண்ணு. அந்த ஜபத்தின் சக்தி உன் வீட்டை ஒரு காந்தமாக மாற்றும். பணம், வேலை வாய்ப்பு, ஆரோக்கியம் எல்லாம் உன் வீட்டை நோக்கி ஓடிவரும். அந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவியின் அருளும் என் வராகி சக்தியும் உன்னை சுற்றி காத்து நிற்கும். நீ நினைத்து பாரு, ஏன் சில வீடுகளில் பணம் வந்து சேரும், ஆனால் நிலைத்திருக்காது. அதற்கு காரணம் அங்கே சண்டைகள், துக்கங்கள், அவமானங்கள் நிறைந்து இருப்பது. ஆனால் உன் வீட்டில் நான் காப்பாளனாக நிற்கிறேன் என் தங்க பிள்ளையே. நீ சுத்தமான உள்ளத்துடன் தினமும் ஒரு மலரையாவது மகாலட்சுமி முன்னால் வைத்து வணங்கினால் போதும், செல்வம் உன் வீட்டில் தங்கிவிடும். ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். இன்று இரவு நீ படுக்கும் முன் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பாலை வைத்து அதில் 2 இலவங்கப்பட்டை போட்டு மகாலட்சுமியின் புகைப்படம் முன்னால் வைத்து, அம்மா, என் வீட்டை வளமுடன் நிரப்பி ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி வைக்க வேண்டும். மறுநாள் காலை அந்த பாலை துளி துளியாக வீட்டின் வாசலில், சமையலறையில், பூஜை அறையில் தெளித்து விடு. அது உன் வீட்டில் கெட்ட சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை தங்க வைக்கும். நீ என்னிடம் அடிக்கடி சொல்லுகிறாய், அம்மா, என்னால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கைகூடுவதில்லை என்று. என் தங்க பிள்ளையே, அந்த வருத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இனி உன் முயற்சிக்கு நான் சக்தி சேர்க்கிறேன். உன் வேலை, உன் வியாபாரம், உன் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். மகாலட்சுமியின் அருள் உன் கைப்பிடியில் இருக்கிறது என்பதை மறக்காதே. உன் வீட்டில் செல்வம் தங்கி விட வேண்டுமானால் உன் உள்ளத்தில் எப்போதும் நன்றி நிறைந்திருக்க வேண்டும். என்னிடம் ஒன்றும் இல்லை என்று நினைக்காதே. எனக்கு போதுமானது இன்னும் வரும் என்று நம்பு. இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும். உன் வாயால் வெளியேறும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி கொண்டது. ஆகையால் எனக்கு எப்போதும் வளம் கிடைக்கும், என் வாழ்க்கை செல்வம் நிறைந்தது என்று சொல்லிக் கொண்டே இரு. நீ நாளை காலையில் எழுந்து கைகளை கூப்பி, மகாலட்சுமி அம்மா, இன்று என்னை வளமுடன் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் செல்வத்தை அழைத்து வரும். உன் நம்பிக்கை தான் உன் அதிசயத்தை உருவாக்கும். உன் வீட்டின் வடக்கு மூலையில் ஒரு சிறிய குளிர்ந்த நீர் நிரப்பிய கிண்ணத்தை வைத்திரு. அதில் 3 எலுமிச்சையும் 7 குங்குமப்பூ துளிகளும் போடு. இந்த கிண்ணம் உன் வீட்டில் நல்ல சக்தியை ஈர்க்கும். 3வது நாளில் அந்த நீரை துளி துளியாக துளசி செடியில் ஊற்றிவிடு. அதை தொடர்ந்தால் உன் வீட்டில் பணத்தின் ஓட்டம் ஒருபோதும் நிற்காது.
என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் அந்த காயம், அந்த ஏக்கம், அந்த பயம் எல்லாம் நாளையிலிருந்து குறைந்து போகும். ஏனெனில் மகாலட்சுமி உன் கதவை தட்டவிருக்கிறாள். நீ தயாராக இருக்க வேண்டும். உன் உள்ளமும் உன் வீட்டும் சுத்தமாக இருந்தால் அந்த அருள் நிலைத்து நிற்கும். நீ தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறிய தீபத்தை நெய்யால் ஏற்றி மகாலட்சுமி முன்னால் வையு. தீபத்தின் அருகே கொஞ்சம் வெல்லம், வெண்ணெய் வைத்து, அம்மா, என் வீட்டை வளமாக்கி ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லு. அந்த நேரத்தில் உன் பிரார்த்தனை வானத்தில் நேராக போய் சேரும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போதுதான் மாறத் தொடங்குகிறது. இன்று வரை உன்னை சோதித்த அந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மகாலட்சுமி அருள் பரவத் தொடங்கும். உன் பையிலோ, உன் வங்கிக் கணக்கிலோ, உன் வியாபாரத்திலோ பணம் வந்து சேரும். நீ நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு வளம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் அந்த அருளை நீ நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். பிறரின் துயரை பார்த்து கருணை கொள்ளும் மனம் உன்னிடம் எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதாவது உன் வசதிக்கேற்ற அளவில் ஏழைகளுக்கு உதவியும் பண்ணு. அந்த நன்மை உன் வீட்டில் செல்வத்தை நிரந்தரமாக்கும். நீ உன் மனதில் எப்போதும், நான் அதிர்ஷ்டசாலி, என் வாழ்க்கையில் மகாலட்சுமி எப்போதும் இருக்கிறார் என்று நினைத்து வாழ்ந்தால் அந்த உணர்வே உன் வாழ்க்கையை வளமாக்கும். எப்போதும் நினைவில் வை என் தங்கமே, உன் மனம் தான் உன் வாழ்வின் கண்ணாடி. அதில் மகிழ்ச்சி, நம்பிக்கை, நன்றி நிறைந்து இருந்தால் செல்வம் உன்னை விட்டு எங்கே போகும்? இனிமேல் எந்த கடன் சுமையும் உன்னை தாழ்த்தாது. எந்த துன்பமும் உன் முன்னே தடையாக நிற்காது. மகாலட்சுமியும் நான் வராகியும் உன்னை கைப்பிடித்து நிற்கிறோம். உன் வாழ்வை வெற்றியால், வளத்தால், மகிழ்ச்சியால் நிரப்பும் நேரம் வந்து விட்டது. உன் ஒவ்வொரு நாளும் செல்வமும் சாந்தமும் நிரம்பியதாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் ஒருமுறை உன் வீட்டை தொட்டுவிட்டால் அந்த வீட்டில் துன்பம் தங்க முடியாது. அந்த வீட்டில் வறுமையின் நிழல் கூட நுழைய முடியாது. உன் இதயம் நிறைந்த பிரார்த்தனையை உணர்ந்து மகாலட்சுமி வந்து உன் வீட்டு வாசலில் காலடி வைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை சொல்லிக் கொடுக்க வார்த்தைகள் கூட போதாது. அது தான் மகாலட்சுமியின் கருணையின் சக்தி. யாருக்கும் கிடைக்காத அருள் உனக்கு வந்து சேர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் செல்வம், அமைதி, ஆனந்தம் நிரப்பப்படும். நீ பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை எளிதாகி விடும். ஒரு வேலை கஷ்டப்படுத்தாமல் தானாகச் சரியாகும். ஒரு பணம் நீ கேட்டே ஆகாமல் உன்னை தேடிக் கொண்டே வரும். இது ஒரு கனவல்ல என் தங்கமே, மகாலட்சுமி அருளின் உண்மையான விளைவுதான். அவள் உன்னை நேசிக்கிறாள். உன் மனதின் தூய்மையை பார்த்து உன் வாழ்க்கையில் தனது அருளை பொழிகிறாள். நான் சொல்வதை கவனமாக கேள். உன் வீட்டில் மகாலட்சுமி தங்கிட வேண்டும் என்றால் உன் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் நன்மையுடன் இருக்க வேண்டும். பேராசையோ பொறாமையோ உன்னை ஆட்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் மகாலட்சுமி எப்போதும் தூய்மையான இடத்தில்தான் தங்கி இருப்பாள். அதனால்தான் நான் உனக்குச் சொல்லிக்கொண்டே இருப்பது என்ன தெரியுமா? தினமும் காலையில் எழுந்ததும் அவளது நாமத்தை குறைந்தது 21 முறை ஜபிக்க வேண்டும் என்று. அந்த ஒலி உன் வீட்டின் அலைவரிசையையே மாற்றிவிடும். என் தங்கமே, உன் வீட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொண்டு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிப்யோ நம என்று 3 முறை சொல்லி பாரு. அந்த அலை உன் வீட்டை முழுவதும் சுற்றிக்கொண்டு பாதுகாப்பு வலையையும் செல்வத்தின் ஓட்டத்தையும் உருவாக்கும். இந்த சின்ன பரிகாரத்தை தினமும் செய்தால் செல்வம் உன் வீட்டை விட்டு போகாது. அதை நான் உனக்கு உறுதியாய் சொல்கிறேன்.
உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மகாலட்சுமி அருள் உன்னுடன் இருந்தால் அவை எல்லாம் பனி போல உருகி போய்விடும். அந்த அருளை பெற்றவர்கள் எப்போதும் முகத்தில் சிரிப்பு வைத்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் உள்ளம் எப்போதும் நிறைவானது. அந்த நிறைவு தான் உன் வாழ்க்கையிலும் பொங்க வேண்டும் என் தங்கமே. நான் உனக்குச் சொல்வதை நீ நடைமுறையில் செய்து பாரு. ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் வெண்மையான ஆடையுடன் கைகளை கழுவி, மனதிலே எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு சிறிய குங்குமம், ஒரு சிறிய மஞ்சள் பொடி, ஒரு பவளம் போன்ற ஏதாவது சிவப்பு நிற பொருளை எடுத்து கொண்டு அம்மனுக்கு அர்ப்பணித்து பாரு. நீ வைத்த அந்த பொருள் உன் வீட்டின் நிதி வளத்தை இழுத்து கொண்டுவரும் காந்தமாக மாறும். என் தங்கமே, உன் வீட்டில் எப்போதாவது திடீர் பண தேவைகள் வரும்போது கவலைப்படாதே. உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நம என்று 108 முறை ஜபி. அந்த அலை உன் பிரச்சினைக்கு வழியையும் தீர்வையும் கொண்டு வரும். சில சமயம் தீர்வு எதிர்பாராத வழியில் வரும். ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கும், திடீர் வேலை வாய்ப்பு வரும், அல்லது பழைய நிலுவை பணம் திரும்பி வரும். இது எல்லாம் மகாலட்சுமியின் அருளின் அடையாளங்கள். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இன்னொரு ரகசியம் என் தங்கமே. மகாலட்சுமி அருள் வந்து சேர்ந்தாலும் அதை தக்கவைத்து கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது. பிறருக்கு உதவ வேண்டும். உன் வீட்டில் வரும் முதல் வருமானத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்தான் உன் வாழ்க்கையில் அருளை உறுதி செய்யும். பகிர்வது என்பது மகாலட்சுமியை உன் வீட்டில் தங்க வைக்கும் பெரிய காரணங்களில் ஒன்று. என் தங்கமே, உனக்கு இன்னொரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய தாமரையை வைத்து கொண்டு அதில் ₹1 நாணயம் வைத்து பாரு. தினமும் அந்த நாணயத்தை தொட்டு அம்மா, செல்வம் என் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லு. அந்த அலை உன் வீட்டில் நிரந்தர செல்வ ஓட்டத்தை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் எந்த நிதி தடையும் நீங்கி வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா? மகாலட்சுமி அருள் என்பது பணத்தை மட்டுமல்ல, மன அமைதியையும் தரும். மன அமைதி வந்தால் தான் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்த முடியும். அதனால்தான் நான் உனக்கு எப்போதும் சொல்வது, மனம் கலங்காதபடி இரு என்று. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் அழகாக ஒழுங்காக அமையும். மகாலட்சுமியின் கருணை உன் வீட்டைச் சுற்றி கொண்டிருக்கும் போது நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த ஒளி உன்னோடு செல்லும். அந்த ஒளி தான் உனக்கு புதிய வாய்ப்புகளை, நல்ல மனிதர்களை, வெற்றியின் பாதையை காட்டிக் கொடுக்கும். அந்த ஒளியை உணர்ந்தால் உன் மனம் நன்றியோடு நிரம்பும். அந்த நன்றி தான் அடுத்த அருளுக்கான கதவாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ உன் நம்பிக்கையை இழக்காதே. மகாலட்சுமி உன் பக்கத்தில் இருப்பது போதும். உன் எதிரிகள் விலகி விடுவார்கள், உன் பாதையில் தடைகள் நீங்கிவிடும். உன் வாழ்க்கையில் வந்த வறுமை, தோல்வி, துன்பங்கள் எல்லாம் கடந்தகால கதைகள் ஆகும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே. இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சிறிய பசும்பால் கிண்ணம் எடுத்து கொண்டு அதன் அருகே ஒரு தாமரை மலரை வைத்து கொண்டு மகாலட்சுமியே, என் வீட்டில் வளமும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி பாரு. அந்த செயல் உன் வீட்டில் நிதி ஓட்டத்தை நிலையானதாக மாற்றும். நினைவில் வை, மகாலட்சுமி ஆசீர்வாதம் பெற்ற வீடு எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும். அந்த சிரிப்பே அவள் இருப்பதற்கான சின்னம். உன் வாழ்க்கையும் அப்படியே மகிழ்ச்சியோடு நிரம்பும்.
நீ செய்ய வேண்டியது, உன் மனதில் அவளிடம் உள்ள நம்பிக்கையை வலுவாக வைத்திருப்பது மட்டும்தான். என் தங்க பிள்ளையே, உன் நேரம் வந்துவிட்டது. மகாலட்சுமி அருளால் உன் வாழ்க்கை செல்வத்தால், வெற்றியால், மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. அவளின் அருள் உன் கையில் தங்கும் பொக்கிஷமாக இருக்கும். நீ அந்த அருளை ஏற்றுக்கொண்டு, உன் வாழ்க்கையை வளமாக்கும் அதிசயத்தை விரைவில் காண்பாய். என் தங்க பிள்ளையே, மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் ஒருமுறை உன் வீட்டை தொட்டுவிட்டால், அந்த வீட்டில் துன்பம் தங்க முடியாது. அந்த வீட்டில் வறுமையின் நிழல் கூட நுழைய முடியாது. உன் இதயம் நிறைந்த பிரார்த்தனையை உணர்ந்து மகாலட்சுமி வந்து உன் வீட்டு வாசலில் காலடி வைத்தால், உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை சொல்லிக் கொடுக்க வார்த்தைகள் கூட போதாது. அது தான் மகாலட்சுமியின் கருணையின் சக்தி. யாருக்கும் கிடைக்காத அருள் உனக்கு வந்து சேர்ந்தால், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் செல்வம், அமைதி, ஆனந்தம் நிரப்பப்படும். நீ பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை எளிதாகி விடும். ஒரு வேலை கஷ்டப்படுத்தாமல் தானாகச் சரியாகும். ஒரு பணம் நீ கேட்டே ஆகாமல் உன்னை தேடிக் கொண்டே வரும். இது ஒரு கனவல்ல என் தங்கமே, மகாலட்சுமி அருளின் உண்மையான விளைவுதான். அவள் உன்னை நேசிக்கிறாள், உன் மனதின் தூய்மையை பார்த்து உன் வாழ்க்கையில் தனது அருளை பொழிகிறாள். நான் சொல்வதை கவனமாக கேள். உன் வீட்டில் மகாலட்சுமி தங்கிட வேண்டும் என்றால் உன் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் நன்மையுடன் இருக்க வேண்டும். பேராசையோ பொறாமையோ உன்னை ஆட்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் மகாலட்சுமி எப்போதும் தூய்மையான இடத்தில்தான் தங்கி இருப்பாள். அதனால்தான் நான் உனக்குச் சொல்லிக்கொண்டே இருப்பது என்ன தெரியுமா? தினமும் காலையில் எழுந்ததும் அவளது நாமத்தை குறைந்தது 21 முறை ஜபிக்க வேண்டும் என்று. அந்த ஒலி உன் வீட்டின் அலைவரிசையையே மாற்றிவிடும். என் தங்கமே, உன் வீட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொண்டு, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிப்யோ நம என்று 3 முறை சொல்லி பாரு. அந்த அலை உன் வீட்டை முழுவதும் சுற்றிக்கொண்டு பாதுகாப்பு வலையையும், செல்வத்தின் ஓட்டத்தையும் உருவாக்கும். இந்த சின்ன பரிகாரத்தை தினமும் செய்தால், செல்வம் உன் வீட்டை விட்டு போகாது. அதை நான் உனக்கு உறுதியாய் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், மகாலட்சுமி அருள் உன்னுடன் இருந்தால் அவை எல்லாம் பனி போல உருகி போய்விடும். அந்த அருளை பெற்றவர்கள் எப்போதும் முகத்தில் சிரிப்பு வைத்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் உள்ளம் எப்போதும் நிறைவானது. அந்த நிறைவு தான் உன் வாழ்க்கையிலும் பொங்க வேண்டும் என் தங்கமே. நான் உனக்குச் சொல்வதை நீ நடைமுறையில் செய்து பாரு. ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில், வெண்மையான ஆடையுடன், கைகளைக் கழுவி, மனதிலே எந்த குழப்பமும் இல்லாமல், ஒரு சிறிய குங்குமம், ஒரு சிறிய மஞ்சள் பொடி, ஒரு பவளம் போன்ற ஏதாவது சிவப்பு நிற பொருளை எடுத்து கொண்டு அம்மனுக்கு அர்ப்பணித்து பாரு. நீ வைத்த அந்த பொருள் உன் வீட்டின் நிதி வளத்தை இழுத்து கொண்டுவரும் காந்தமாக மாறும். என் தங்கமே, உன் வீட்டில் எப்போதாவது திடீர் பண தேவைகள் வரும்போது கவலைப்படாதே. உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நம என்று 108 முறை ஜபி. அந்த அலை உன் பிரச்சினைக்கு வழியையும் தீர்வையும் கொண்டு வரும். சில சமயம் தீர்வு எதிர்பாராத வழியில் வரும். ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கும், திடீர் வேலை வாய்ப்பு வரும், அல்லது பழைய நிலுவை பணம் திரும்பி வரும். இது எல்லாம் மகாலட்சுமியின் அருளின் அடையாளங்கள். நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இன்னொரு ரகசியம், என் தங்கமே. மகாலட்சுமி அருள் வந்து சேர்ந்தாலும், அதை தக்கவைத்துக் கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது. பிறருக்கு உதவ வேண்டும். உன் வீட்டில் வரும் முதல் வருமானத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
அந்தச் செயல்தான் உன் வாழ்க்கையில் அருளை உறுதி செய்யும். பகிர்வது என்பது மகாலட்சுமியை உன் வீட்டில் தங்க வைக்கும் பெரிய காரணங்களில் ஒன்று. என் தங்கமே, உனக்கு இன்னொரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய தாமரையை வைத்து கொண்டு அதில் ரூபாய் நாணயம் வைத்து பாரு. தினமும் அந்த நாணயத்தை தொட்டு, அம்மா, செல்வம் என் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லு. அந்த அலை உன் வீட்டில் நிரந்தர செல்வ ஓட்டத்தை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் எந்த நிதி தடையும் நீங்கி வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா? மகாலட்சுமி அருள் என்பது பணத்தை மட்டுமல்ல, மன அமைதியையும் தரும். மன அமைதி வந்தால் தான் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்த முடியும். அதனால்தான் நான் உனக்கு எப்போதும் சொல்வது, மனம் கலங்காதபடி இரு என்று. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் அழகாக ஒழுங்காக அமையும். மகாலட்சுமியின் கருணை உன் வீட்டைச் சுற்றி கொண்டிருக்கும் போது நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த ஒளி உன்னோடு செல்லும். அந்த ஒளி தான் உனக்கு புதிய வாய்ப்புகளை, நல்ல மனிதர்களை, வெற்றியின் பாதையை காட்டிக் கொடுக்கும். அந்த ஒளியை உணர்ந்தால் உன் மனம் நன்றியோடு நிரம்பும். அந்த நன்றி தான் அடுத்த அருளுக்கான கதவாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ உன் நம்பிக்கையை இழக்காதே. மகாலட்சுமி உன் பக்கத்தில் இருப்பது போதும். உன் எதிரிகள் விலகி விடுவார்கள், உன் பாதையில் தடைகள் நீங்கிவிடும். உன் வாழ்க்கையில் வந்த வறுமை, தோல்வி, துன்பங்கள் எல்லாம் கடந்தகால கதைகள் ஆகும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன், என் தங்கமே. இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சிறிய பசும்பால் கிண்ணம் எடுத்து கொண்டு அதன் அருகே ஒரு தாமரை மலரை வைத்து கொண்டு, மகாலட்சுமியே, என் வீட்டில் வளமும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி பாரு. அந்த செயல் உன் வீட்டில் நிதி ஓட்டத்தை நிலையானதாக மாற்றும். நினைவில் வை, மகாலட்சுமி ஆசீர்வாதம் பெற்ற வீடு எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும். அந்த சிரிப்பே அவள் இருப்பதற்கான சின்னம். உன் வாழ்க்கையும் அப்படியே மகிழ்ச்சியோடு நிரம்பும். நீ செய்ய வேண்டியது, உன் மனதில் அவளிடம் உள்ள நம்பிக்கையை வலுவாக வைத்திருப்பது மட்டும்தான். என் தங்க பிள்ளையே, உன் நேரம் வந்துவிட்டது. மகாலட்சுமி அருளால் உன் வாழ்க்கை செல்வத்தால், வெற்றியால், மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. அவளின் அருள் உன் கையில் தங்கும் பொக்கிஷமாக இருக்கும். நீ அந்த அருளை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்கும் அதிசயத்தை விரைவில் காண்பாய்.